தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தின் விதைகளை தேவன் நம்முடைய கையில கொடுத்திருப்பார். ஆனால் அதை என்ன செய்தாக வேண்டும்? பயன்படுத்தி ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, காலம் என்கிறதான விலையேற பெற்ற விதைகள் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா எல்லார் கரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எபேசியர் 5:14 வாசிக்கிற போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், தூங்குகிற நீ வெடித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னா, ஒன்றுமே செய்ய முடியாத சூழல்கள் தான், ஒண்ணுமே செய்ய முடியாது என்கிறதான ஒரு நிலைமையிலே அவைகளை மாற்றக்கூடிய ஒன்றே ஒன்று காலம். கர்த்தருக்கு மகிமை. காலம் எல்லாவற்றையும் மாற்றும். இந்த நேரம் சகலவற்றையும் என்ன செய்கிறது? மாற்றுகிறதை பார்க்கிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. நீங்க என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு வாய்ப்புகளை தருவாரானால் இந்த காலத்தை, வாய்ப்புகளை, நேரத்தை சரியா என்ன செய்யப்பட வேண்டி இருக்கிறதா? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்களேன், ஆண்டவர் எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையாக. அநேகருக்கு என்னன்னா, சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நேரமே போதவில்லைன்னு சொல்ற ஆட்கள் உண்டு. சிலரை கேட்டீங்கன்னா நேரமே போகலன்னு சொல்ற ஆட்கள் உண்டு. ஏன்னா சிலருக்கு நேரமே போகாது, சிலருக்கு நேரமே பத்தாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு சொன்னா, நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். ஆதியாகமம் 1:27 நீங்க வாசிக்கிற போது அங்கே வாசிக்கிறோம் 29வது வசனம், பின்னும் தேவன் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டார். பாருங்களா, ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ளுகிற போது அது நம்முடைய வாழ்வினுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கின் கையில் இருந்த விதைகள் என்ன செய்ததா? 100 மடங்கு அவனை ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றுகிறது. கர்த்தருக்கு மகிமை. அப்போ அந்த விதைகளை அவன் என்ன செய்கிறதை பார்க்கிறோம்? பயன்படுத்துகிறான். தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்வு ஏன் ஆசீர்வதிக்கப்படலன்னு சொன்னா, பிரயாசப்படுகிறதிலே, முயற்சி செய்கிறதிலே அவர்கள் குறைவுபட்டு இருக்கிறார்கள். பிரயாசப்படுகிறதுக்கு அவங்களுக்கு ரெடி தான். ஆனா என்னன்னா, ஒருவேளை தோத்துருவோமோ, ஒருவேளை ஒன்றும் இல்லாம போயிடுமோ, ஒருவேளை இழந்து விடுவோமோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம கையில விதைகளை கொடுக்கிறார். அவர் அதை என்ன செய்வாரா? ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். பிரயாசப்படணும். தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை. அது வளருகிற போது இவ்வளோ சின்ன விதை இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாய் வளர்ந்தது என்று சொல்லி நாம என்ன செய்ய முடியாது? நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அநேகரை பார்க்குறோம், அநேகருடைய அவங்க பிஸ்னஸ் எல்லாம் கேட்குறோம், அவங்களுடைய சாட்சிகள் எல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண நிலைமையில ஆரம்பித்தோம், 2 பேரை கொண்டு ஆரம்பித்தோம், ஒரு 4 பேரை கொண்டு இதை ஆரம்பித்தோம், கொஞ்சம் முதலீட்டில் இதை ஆரம்பித்தோம், ஆனால் இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலைமையில இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டேன்னு சொன்னால் விளைய பண்ணுகிற தேவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் பாருங்களேன், அந்த பெரிய நிச்சயத்தோடு கூட எவைகளை செய்தாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நம்முடைய வாழ்விலை கொண்டு வருவார் என்கிற நிச்சயத்தோடு கடந்து போகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவ்வளவு சிறியதாக இருக்கட்டும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் காரியங்களை மாற்றுகிறவர், காரியங்களை ஆசீர்வதிக்கிறவர். தேவனுக்கு மகிமையா. பாருங்க, ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்தீங்கன்னா ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதைகள் இருக்கிறது நம்மால என்ன செய்ய முடியும்? சுலபமாக எண்ணிடலாம். பெரிய
கஷ்டம் இல்லை. உள்ளே இருக்கிற ஆப்பிளுடைய விதைகளை நாம் எண்ணிவிட முடியும். ஆனால் ஒவ்வொரு விதைகளுக்குள்ளாக எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அவர் ஒருவரே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விதைகளை நீங்க சரியா பயன்படுத்துகிற போது அந்த வேத வசனங்கள் சொல்கிறது அவைகள் 100 மடங்கு பலன் தருகிறது. தேவனை மாத்திரம் நம்பி ஓடுகிற போது, எந்த நிலையில் அவரை சார்ந்து நிற்கிற போது. ஏன்னா ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை அதுதான். பாருங்க, ஒரு பெரிய ராஜா தன்னுடைய வேலைக்கான காரியங்களிலிருந்து முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு, ஏன்னா அடுத்த ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க விரும்பினான். அப்படி கொடுக்க விரும்பின போது அவன் ஆட்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டான். முக்கியமான ஆட்கள் எல்லார்கிட்ட என்ன கொடுத்தான்னு சொன்னா, விதைகளை கொடுத்து அனுப்புகிறான். இதை கொண்டு போங்க, ஒரு 6 மாதம் என்ன செய்யுங்க, வளர்த்து கொண்டு வாங்க. யாருடைய விதைகள் அந்த செடிகள் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கிறோம், அவங்கள என்ன செய்வேன், ஒரு பெரிய பொறுப்புக்குள்ளாக கொண்டு போவேன்னு சொல்லும்போது எல்லாம் வாங்கிட்டு போனவங்களாம் என்ன செய்கிறார்கள், அந்த விதைகளை நட்டு வைக்கிறார்கள். ஒன்றும் பெருசாக என்ன செய்ய மாட்டேங்குது, முளைக்கல. வந்து பார்க்குறாங்க. ஒரு 10 நாளைக்கு பிறகு மறுபடியும் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். சிலருடைய செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கு. ஆனால் ஒருத்தனுடைய அந்த விதைகள் ஒன்றும் வளரவே இல்லை. பார்க்குறான். சிலர் பார்த்தீங்க சொன்னால் சிலரோட செடிகள்லாம் நல்லா வளர்ந்து ராஜா சொன்ன நாளில் எல்லாரும் அந்த தொட்டிகளை கொண்டு வந்து வைக்கிறான். ஒவ்வொருடைய செடியும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறது. இவன் மாத்திரம் அவனுடைய மனைவி சொன்னாலாம், பரவாயில்ல, நீங்கள் நட்டுட்டீங்க, பிரயாசப்பட்டீங்க, வளரல, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, பரவாயில்ல, இருக்கிற நிலமையில உங்கள் தொட்டியை கொண்டு போய் வைங்கன்னு சொன்னான். கொண்டு வந்து அந்த ராஜாவுக்கு முன்னால் வைத்த போது அந்த ராஜா தான் சொன்னான், எல்லாருடைய செடிகளை பார்க்கலாம். இவன் தொட்டியை பார்த்துட்டு சொன்னான், நீ ஒரு ஆள் தான் என்ன செய்திருக்கிற. ஏன்னா அவன் சொல்லுகிறான், ராஜா, நான் எல்லார்கிட்டையும் கொடுத்த விதைகள் எல்லாம் அப்படியே வேக வைக்கப்பட்ட விதைகள், ஜீவன் இல்லாதவைகள். அவைகள் என்ன செய்யாது, ஒரு காலும் முளைக்காது. ஆனால் இதெல்லாம் முளைச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஏதோ ஒரு கள்ளத்தனம் பண்ணி எங்கே இருந்தோ செடியை வாங்கிட்டு வந்து வச்சு நட்டு வளர்த்து ஒரே ஒரு ஆள் மாத்திரம் எப்படி இருக்கிறான், உண்மையாய் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, தேவன் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால், உண்மையாய் இருக்கிற போது அவர் கொடுக்கிற விதைகள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஒவ்வொன்றுக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் என்ன செய்கிறதா, அது வளரும், பெருகும். விசுவாசிக்கணும். தேவன் நம்ம கையில ஏதோ வேக வைக்கப்பட்ட விதைகளை தரவில்லை. ஒவ்வொரு விதைகளும் உயிர் உள்ளவைகள். ஆமென், அல்லேலூயா. அவைகள் கட்டாயம் என்ன செய்யும் சொன்னா, தேவன் சரியான விதைகளைத்தான் நம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். அந்த விதைகளை என்ன செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னா, சரியான இடத்தில் சரியாக விதைக்கப்பட்டால். அதனால்தான் ஆண்டவர் இந்த மத்தேயு, லூக்கா, மார்க் எல்லாவற்றிலும் விதைகளை குறித்து அந்த உவமைகளை பேசுகிற போது சொல்லுகிறார், எந்த இடத்திலே அவைகள் எப்படி விதைக்கப்பட்டதோ அந்த அடிப்படையில் அவைகள் என்ன செய்கிறதா, பலன் தருகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். சரியான இடத்திலே சரியான நிலைமையில விதைக்கப்படுகிற போது அது என்ன செய்யுமா, சரியான ஒரு செழிப்பை என்ன செய்யும், நம்முடைய வாழ்வில கொண்டு வரும் ஆண்டவர். அதனால்தான் இந்த புதிய மாதத்தில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், உன் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிரயாசங்களை நான் தான் உனக்கு கொடுத்தேன். தொழிலா, ஊழியமா, வேலையா, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இதிலிருந்து என்ன செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமைண்டார். பெரிய வாக்கு தத்தத்துக்கு நேராக யோசேப்பு ஓடுகிற போது வேதம் சொல்லுகிறது, ஒரு சின்ன வேலையில தான் கொண்டு போய் விடப்படுகிறான். ஒரு அடிமையாய் விற்கப்பட்டு ஒரு சின்ன வேலை தான். கர்த்தருக்கு மகிமைண்டார். ஆனால் அந்த வேலையில உண்மையும் உத்தமமாய் ஓடுகிறான். நாள் வருகிற போது கர்த்தர் என்ன செய்தாரா, ஒரு பெரிய பிரம்மாண்டமாய் அவனை எழுப்புகிறதை பார்க்கிறேன் சொன்னா, தேவனுடைய கரங்களிலே நம்மை கொடுக்கிற போது, தேவன் நம்முடைய கைகளிலே கொடுக்கிற விதைகள் என்ன செய்யுமா, வளர்ந்து பெருகும். விசுவாசமாய் இருங்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிறவைகளை பயன்படுத்துங்கள். கர்த்தர் என்ன செய்வார், 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார்.